எனக்கு வந்து யூடியூப்பில் ஒரு 800 ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாமே சேர்த்துனா ஒரு 20 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் எதுக்காக மெயினாக ரெகுலராக வந்து சாரீஸ் வீடியோஸ் அப்புறம் ப்ராடக்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்காக தான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரோட அட்வைஸில் வந்து பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆன்லைனுக்கு வந்து நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபிசிக்கலாக வச்சுருந்த பொட்டிக்கில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அந்த 2000 கஸ்டமர்ஸ் வந்து ஷாப் அப்படியே மாறினங்காட்டி, அது வந்து வேற ஒரு பர்சன் கையில் போனங்காட்டி, அந்த பர்சன் வந்து எங்களோட நம்பர் ஷேர் பண்ணவே இல்லை, நிறைய ஹைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இப்போது எங்கிட்ட அந்த கஸ்டமரோட நம்பர் இருக்குது. ஆனால் இப்போ அந்த லேடிஸ் எல்லாம் என்னோடய நம்பர் அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இப்போ 3 to 4 இயர்ஸில் எல்லாருமே ஃபோன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ நான் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து அன்னோன் நம்பர் வரங்காட்டி அவங்க வந்து எடுக்கிறது கிடையாது. ஒன்று, சப்போஸ் வந்து அவங்க வந்து ரீலோகேட் ஆகியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருந்த கஸ்டமர்ஸ் வந்து சென்னை, மதுரை, திருச்சி அந்த மாதிரியெல்லாம் ரீலோகேட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வந்து US, UK எல்லாமே போயிட்டாங்க. இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எல்லாமே அவங்க எதுக்காக நான் வந்து ரிப்பீட்டடாக பேசுகிறேன் அப்படின்னா, அந்த என்னோடய ஸ்பார்க்கிள் பொட்டிக்கோட கஸ்டமரை மறுபடியும் ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான். ஐ எம் சர்ச்சிங் மை கஸ்டமர்ஸ். அவங்கள திரும்ப வந்து அவங்களுக்கு தெரியும் என்னோடய கலெக்ஷன்ஸ், என்னோடய ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி எல்லாமே தெரியும். நாங்கள் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே தெரியும். அதுக்காக தான் ரிப்பீட்டடாக நான் வீடியோஸ் போடுறேன். இன்னொன்று, என்னோடய வீடியோ பார்த்துட்டு நைஸ், லைக் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து கமெண்ட் போடுறதே கிடையாது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி போயிடுறீங்க. ஆனால் நாங்கள் ஒரு டைம் எடுத்து அதுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஸ்பார்க்கிள் கஸ்டமர்ஸ் மறுபடியும் ரீட்டைன் பண்ணணும். அவங்கள மறுபடியும் திரும்ப கொண்டுட்டு வரணும். அவங்க எங்கே இருந்தாலுமே என்னோடய கலெக்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் ரெகுலராக அனுப்புவேன். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணி நான் வந்து ஷிப்பிங் பண்ணிடுவேன். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற மெயினாக லேடிஸ் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து கொடுங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, இப்போ நான் ஒரு சாரியோட ரேட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1200 போடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து காட்டனோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஃப்டர் கொரோனா மேனுஃபேக்சரே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 1200 ருபீஸ்க்கு ஒரு சாரீ போஸ்ட் பண்ணுறேன், குர்த்தி ஒரு 800க்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கிடையவே கிடையாது. நான் வந்து நிறைய மாலில் போய் சர்ச் பண்ணால் காட்டன் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1300, 1500க்கு தான் 100% பியோர் காட்டன் குர்த்திஸ் கிடைக்குது. சாரீஸோட ரேட்டும் அப்படி தான். எல்லாமே உற்பத்தி விலை ஜாஸ்தியானங்காட்டி, செய்கூலி ஜாஸ்தியானங்காட்டி, லேபர் சார்ஜஸ் ஜாஸ்தியானங்காட்டி இப்போ வந்து சாரீஸோட ரேட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொன்று, நம்மளோட மேனுஃபேக்சரர் வந்து பண்ணுற சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 குவாலிட்டி. அந்த நம்பர் 1 குவாலிட்டி அதையவே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி 500, 600, 400 ருபீஸ்க்கு எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கலர், அதே மாதிரி டெக்ஸ்சர் வந்து வேரி ஆகும். அதாவது பொட்டிக் ஓனர்ஸ்க்கு தெரியும். அந்த சாரியை தொட்டு பார்த்தா அந்த சாரியோட ரேட் என்ன. அதே போல் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த லோ ரேஞ்சில் வாங்குகிற சாரீஸ் வந்து இப்போ 1200 ருபீஸ் சாரீ 500, 600 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன், எனக்கு அது போதும், நான் 2 தடவை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து குவாலிட்டி பேஸ்டு தான். அப்போ எதுக்காக எங்கிட்ட ப்ரைஸ் கேட்குறீங்க? இன்னொன்று, அந்த ப்ரைஸை கேட்டு போட்டு நீங்கள் உடனே ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மில் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எப்படின்னா, அவங்க ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. கம்மி பண்ணினா அந்த குவாலிட்டி நீங்கள் நான் கொடுக்குற குவாலிட்டிக்கும்
நீங்கள் வாங்குகிற அந்த ஆன்லைனில் வாங்குகிற சாரியோட குவாலிட்டிக்கும் டோட்டலி டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நம்மளோட சாரீ ரேட் வந்து ஸ்டார்டிங் வந்து 800க்கு மேலே தான் இருக்குது. என்னென்னா நான் வந்து கொடுத்து போட்டு ஒரு தடவை 2 தடவை தண்ணியில் முக்கி எடுத்தோன்னா சாயம் போய் அப்படியே சுருங்கி போகிறது கிடையாது. இப்போ என்னோடய பொட்டிக்கோட சாரீஸ் வந்து நான் வந்து 2015 கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்து வச்ச சாரீஸ் எல்லாமே அதுக்கு ப்ளவுஸ் நான் போட்டு தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது 2015 to 2024 கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 8 to 9 இயர்ஸ் இருக்கிற காட்டன் சாரீஸ் வந்து இது ட்ரெண்டு மாறவே கிடையாது. அதே போல் வேறு ரா சில்க்கு, தசர் சில்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சினி ஆக்டர்ஸ் தான் சீரியல் ஆக்டர்ஸ், சினி ஆக்டர்ஸ் எல்லாமே வேர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஸோ நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணிட்டேன். அதே போல் ஆரி ஒர்க்கு 2000லேருந்து தான் ஸ்டார்டிங். எதனால் 2000னா அந்த பீட்ஸோட ரேட்டு, அந்த ஆரி ஒர்க்கை பண்ணுற டைமிங்ஸு, லேபர் சார்ஜஸ் எல்லாமே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆரி ஒர்க்கில் இருக்கிற பீட்ஸு இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு பீட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து வெளுத்து போகும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இது பார்த்திங்கன்னா சாரீ ப்ளவுசஸோடது பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபேடே ஆகாது. அந்தளவுக்கு குவாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் லேடிஸ் மெயினாக ஸ்பார்க்கிள் போட்டிக் கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னொன்று, நான் பண்ணுற வீடியோவுக்கு உங்களோட கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அதிலிருந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கும் தெரியும். இன்னொன்று, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாரீ வாங்கி அந்த சாரியை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது தான் அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம ஏன் வாங்கணும்னு. அதே போல் ரேயான் டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300-400 ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மில் 250 ரூபா 150 ரூபா 100 ரூபாய்க்கு குர்த்தி கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாய்க்கு குர்த்தி கொடுத்தா அந்த கிளாத்தோட ரேட் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு காற்று உள்ளே போகுமா, சௌரியமாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.